தற்பொழுது அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எப்ரஹாம் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளிலே இறங்கியிருக்கிறார். எப்ரஹாம் ஒப்பந்தம் என்றால் என்ன? இந்த ஒப்பந்தத்திற்கு எப்ரஹாம் என்று ஏன் பெயர் வந்தது? இந்த ஒப்பந்தத்துக்குள்ளால் என்னென்ன விடயங்கள் அடங்கி இருக்கிறது? இது எந்த நாடுகளுக்கு மத்தியிலே அமைக்கப்பட்டது என்ற எல்லா விடயத்தையும் டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்ப்போம். சேனலுக்கு ஃபெஸ்டோட வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. காசா இஸ்ரேல் போர் 2 வருடங்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் எப்ரஹாம் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளில் தற்பொழுது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இந்த எப்ரஹாம் ஒப்பந்தம் என்றால் என்னவென்று பார்த்தால், இதற்கு முன்னால அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக முதல் தடவை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆன பொழுது இந்த ஒப்பந்தத்தை இவர் உருவாக்கினார். இந்த ஒப்பந்தத்துடைய சாராம்சம் என்னவென்று பார்த்தால், இஸ்ரேல் இதே போல மிடில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் ஒற்றுமையின் கீழ் வர வேண்டும் என்பதுதான். இந்த அடிப்படையில் இஸ்ரேலுடன் மிடில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், மொரோக்கோ, பஹ்ரைன், இதே போல சூடானும் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டது. தங்களுக்கு மத்தியிலே கலாச்சாரம் இதே போல வணிகம் சம்பந்தப்பட்ட விடயங்களை ஷேர் செய்து கொள்வதற்காக வேண்டி போடப்பட்ட ஒப்பந்தம் தான் இந்த எப்ரஹாம் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்துக்கு கீழால் வருவது அரபியர்களும் யூதர்களும் தான். இந்த ஒப்பந்தத்திற்கு எப்ரஹாம் ஒப்பந்தம் என்று சொல்லப்படுவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், பைபிளில் எப்ரஹாம் என்று சொல்லப்படும். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 ஆண்மகன்கள் இருந்தார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இவருக்கு தான் பைபிளில் ஐசக் என்று சொல்லப்படும். இதே போல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றலில் தான் அரபியர்கள் வந்தார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றலில் தான் யூதர்கள் வந்தார்கள். எனவே அரபியர்களும் யூதர்களும் இணைவது இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் என்ற காரணத்தினால் தான் இதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை வைத்து எப்ரஹாம் ஒப்பந்தம் என்று சொல்லப்படுது. இந்த ஒப்பந்தத்தை டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்ததுடைய உள்நோக்கம் என்னவென்று பார்த்தால், மிடில் ஈஸ்ட்ல இஸ்ரேலுக்கு நாங்கள் உதவுவதன் காரணமாக மிடில் ஈஸ்டை நாங்கள் ஒரு கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ள முடியும் என்பதுதான். இதே போல இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக சைனா, ரஷ்யா போன்ற நாடுகள் மிடில் ஈஸ்டிலே ஆதிக்கம் செலுத்துவதை தடுக்க முடியும் என்பதும் டொனால்ட் ட்ரம்புடைய உள்நோக்கம். இதே போல மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பவரான நாடு ஈரான். இந்த ஈரான் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிறது. இந்த ஈரானுடைய ஆதிக்கத்தையும் மிடில் ஈஸ்டில் தடுப்பதற்காக வேண்டித்தான் இப்படியாப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தை டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்தார். இஸ்ரேலுடன் இந்த ஒப்பந்தத்தில் எந்தெந்த நாடுகள் இணைந்திருக்கிறதோ அந்த அரபு நாடுகளுக்கு அமெரிக்கா பலவிதத்திலே உதவி செய்திருக்கிறது. ஒரு நாட்டுக்கு ஆயுத உதவியை செய்திருக்கிறது, ஒரு நாட்டுக்கு பொருளாதார தடையை நீக்கி இருக்கிறது. தற்பொழுது சிரியாவுடைய பொருளாதாரத்தையும் நீக்குவதாக அமெரிக்கா ஒத்துக்கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், தற்பொழுது சிரியாவும் இஸ்ரேலுடன் இணைந்திருப்பதாக செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலுடன் எந்த அரபு நாடுகள் எல்லாம் நட்பு வைத்திருக்கிறதோ அந்த நாடுகளுக்கு அமெரிக்கா நேரடியாக உதவி செய்வது வழக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது சிரியாவும் இஸ்ரேலுடன் இணைந்திருப்பதின் காரணமாக சிரியாவின் மீது இருந்த பொருளாதார தடைகள் மேலும் பல விடயங்களை தற்பொழுது அமெரிக்கா நீக்கியிருக்கிறது. இப்படி பல உதவிகளை நேரடியாக இந்த அரபு நாடுகளுக்கு செய்து தான் அந்த அரபு நாடுகளை இந்த ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட வைத்திருக்கிறது அமெரிக்கா. இதனால தான் இந்த இஸ்ரேல் காசா யுத்தம் நடக்கும் பொழுது இந்த எப்ரஹாம் ஒப்பந்தத்திலே எந்த நாடுகள் எல்லாம் கையெழுத்திட்டிருக்கிறதோ அவர்கள் காசாவுக்கு சார்பாக குரல் கொடுக்காமல் இருக்கிறார்கள். யாரெல்லாம் இந்த ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட்டிருக்கிறார்களோ அவர்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மட்டும் தான் சப்போர்ட் பண்ண வேண்டும். அப்படி அவர்கள் சப்போர்ட் பண்ணாமல் காசாவுக்கு சப்போர்ட் பண்ணினால் அவர்களுக்கு கொடுத்த அந்த உதவிகள் நிறுத்தப்படும், இன்னும் பல பல நன்மைகள் இல்லாமலாக்கப்படும் என்பது தான் இதனுடைய இன்னொரு உள்நோக்கமே. வெளிரங்கத்திலே இந்த ஒப்பந்தத்தை பார்க்கும் பொழுது நாடுகளுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுவது போல விளங்குகிறது. ஆனால் இதிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது என்னவென்றால், மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய எல்லா அரபு நாடுகளையும் யூதர்களுடைய இஸ்ரேலையும் இணைத்து தான் இந்த ஒப்பந்தம் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த அரபு நாடுகளுடைய வரிசையில் பலஸ்தீனுடைய பேர் இடம்பெறவில்லை. இந்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா நடைமுறைப்படுத்துவதால் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை இருக்கிறது. அது என்னன்னு பார்த்தால், இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் மத்தியில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் காசாவின் மீது தாக்குதலை நடாத்தும் பொழுது யாரெல்லாம் இந்த ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லா விதத்திலும் இஸ்ரேலுக்கு தான் உதவி செய்வார்கள். காரணம் என்ன? ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய நட்பு நாடு பலஸ்தீன் கிடையாது, இஸ்ரேல் தான். எனவே
எனவே இந்த அரபு நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு உதவி செய்யும். அந்த உதவிகளை எடுத்துக்கொண்டு இன்னும் தாக்குதலை மும்முரப்படுத்தும் இந்த இஸ்ரேல். எனவே இந்த விடயம் இந்த ஒப்பந்தத்துக்குள்ளால் மறைமுகமாக திணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்திலே முக்கியமான அரபு நாடுகள் எல்லாம் கைச்சாத்திட்டாலும் சவுதி அரேபியா இதுவரை இந்த அப்ரஹாம் ஒப்பந்தத்திலே கைச்சாத்திடவில்லை. அதற்கு என்ன காரணம் என்றால், இந்த ஒப்பந்தத்திலே பலஸ்தீன் இல்லாததின் காரணமாக நாங்கள் இந்த ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட மாட்டோம். இஸ்ரேல் இந்த பலஸ்தீனை அங்கீகரிக்க வேண்டும், பலஸ்தீன் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாங்கள் இந்த ஒப்பந்தத்திலே கைச்சாத்திடுவோம் என்று சவுதி அரேபியா மறுத்திருக்கிறது. இதனால தான் சமீப காலமாக எப்படியாவது சவுதி அரேபியாவை கைச்சாத்திட வைப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். இஸ்ரேல் காசாவின் மீது நடத்துவது ஒரு இனப்படுகொலை என்பதாக சவுதி அரேபியா பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் ஈரானுடன் சவுதி அரேபியாவும் சேர்ந்து விட்டால் மிடில் ஈஸ்டில் நாங்கள் எதிர்பார்த்தது நடக்க முடியாமல் போய்விடும். ஈரானும் சவுதி அரேபியாவும் சேர்ந்தால் அவர்களுடைய ஆதிக்கம் தான் மிடில் ஈஸ்டிலே பவர்ஃபுல்லாக இருக்கும் என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அமெரிக்காவுக்கு இருக்கிறது. சவுதி அரேபியா அமெரிக்காவுடன் இணைந்து விட்டால், அதாவது இந்த ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட்டு விட்டால், நேட்டோ நாடுகள் எப்படி சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாக இருக்கிறதோ இதே போல மிடில் ஈஸ்டிலே இந்த அப்ரஹாம் ஒப்பந்தத்திலே இணைந்த நாடுகளுடைய கூட்டணி சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாக மாறிவிடும். இதனால் சவுதி அரேபியாவை எப்படியாவது இந்த ஒப்பந்தத்திலே கைச்சாத்திடுவதற்கு அமெரிக்கா முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தத்துக்குள்ளால் சவுதி அரேபியா வந்து கைச்சாத்திட வேண்டும். அதோடு ஈரானுடன் இவர்கள் கைகோர்ப்பதை நிறுத்த வேண்டும். இந்த இரண்டு விடயம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இஸ்ரேல் காசாவின் மீது நடத்தக்கூடிய இந்த இன படுகொலை, இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். இப்படி இஸ்ரேல் காசாவின் மீது தாக்குதல் நடாத்துவதை நிறுத்திவிட்டால் சவுதி அரேபியா அப்ரஹாம் ஒப்பந்தத்திலே இணைவதற்கு கைச்சாத்திடுவதற்கு சாத்தியம் இருக்கிறது. இதனால தான் தற்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். இதே போல இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக டொனால்ட் ட்ரம்புக்கு இன்னொரு மாஸ்டர் பிளானும் இருக்கிறது. அது என்னவென்றால், மிடில் ஈஸ்டிலே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள், அந்த எண்ணெய் வளங்களை வைத்திருக்கக்கூடிய நாடுகளை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழால், அதாவது அமெரிக்காவுடைய கண்ட்ரோலுக்கு கீழால் வைத்திருப்பது தான். நான் சொன்ன இந்த மாஸ்டர் பிளான், இந்த உள்நோக்கம் எல்லாம் இந்த போர் நிறுத்தத்தை ஏற்படுவதன் மூலமாகத்தான் சாத்தியமாகும் என்பது டொனால்ட் ட்ரம்ப் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். இதன் காரணமாகத்தான் தற்பொழுது உடனடியாக இந்த போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். இந்த போர் நிறுத்தத்தின் காரணமாக பலஸ்தீன் தனி நாடாக அங்கீகரிக்கப்படுமா, காசா மக்கள் பழைய நிலைமைக்கு திரும்புவார்களா என்று பார்த்தால் அதுவும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் உட்பட அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இதுவரை யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் இஸ்ரேலுக்குத்தான் தன்னுடைய முழு ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலை பற்றி எங்களுக்கு நன்றாக தெரியும், சமாதான ஒப்பந்தம் என்று சொல்லிவிட்டு ஒரு கிழமையில் மீண்டும் தாக்குதலை நடாத்த ஆரம்பிப்பார்கள். கேட்டால் இவர்கள் தான் எங்களை தாக்குவதற்கு முனைந்தார்கள் என்ற சந்தேகம் ஏற்பட்டது. அதனால தான் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக வேண்டி இவர்களின் மீது நாங்கள் தாக்குதலை நடாத்தினோம் என்று ஏதாவது ஒரு காரணத்தை இந்த இஸ்ரேல் சொல்வார்கள். எனவே இந்த போர் நிறுத்தத்துடைய சமயத்திலே இந்த அப்ரஹாம் ஒப்பந்தத்தில் சவுதி அரேபியா கைச்சாத்திடுமா, இவர்கள் நினைத்ததெல்லாம் நடக்குமா என்று பார்ப்பார்கள். அது நடக்காவிட்டால் மீண்டும் தாக்குதலை ஆரம்பிப்பார்கள். காசாவை அழிப்பதற்காக வேண்டி இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூட்டணி சேருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இந்த விடயங்கள் தான் இந்த அப்ரஹாம் ஒப்பந்தத்திலே உள்ளடங்கி இருக்கின்றன. பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த போர் நிறுத்தம் தற்காலிகமானதா அல்லது தொடர்ச்சியாக இருக்குமா? அப்படி இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டால் சவுதி அரேபியாவுடைய நிலைப்பாடு என்னவென்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். எனவே இது போன்ற பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும்.